நேற்றைய தினம் T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பையை 3வது முறையாக கைப்பற்றியிருக்கிறது. இந்தியா நியூசிலாந்து மோதிய நேற்றைய T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபாரமான ரன்கள் வித்தியாசத்தில், அதாவது 96 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உலகக்கோப்பையை கைப்பற்றியது. அதுவும் இதுவரை T20 உலகக்கோப்பையை அதிக முறை கைப்பற்றிய ஒரே அணி என்ற சாதனையையும் இந்திய அணி படைத்திருக்கிறது. எந்த ஒரு அணியும் 2 முறைக்கு மேல் உலகக்கோப்பையை கைப்பற்றியது கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பையை கைப்பற்றியது என்பது 3வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றிய முதல் அணி இந்திய அணிதான் என்ற உலக சாதனையை படைத்திருக்கிறது. இப்படி ஒரு அசாத்திய சாதனையை செய்திருந்த இந்திய அணி நேற்றைய போட்டியில் பல சம்பவங்களையும் நிகழ்த்தியிருந்தது. குறிப்பாக நேற்றைய போட்டியில் மட்டுமே இல்லாமல் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் முழுவதுமே இந்திய அணி சிறப்பாக விளையாடியிருந்தது. கிட்டத்தட்ட இந்த ஒரே ஒரு தொடரில் மட்டும் 3 முறை 250 ரன்களுக்கு மேல் இந்திய அணி எடுத்துள்ளது. இதுபோன்ற தொடர்களில் ஏதேனும் ஒரு அணி ஒரே ஒரு முறை 200 ரன்களை கடந்தாலே அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது இதுபோன்ற மிகப்பெரிய ஜாம்பவான் அணிகளுக்கு எதிரான தொடரில் 3 முறை 250 ரன்களுக்கு மேல் இந்திய அணி எடுத்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக இது சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு இந்திய அணியின் திறமை என்பது விண்ணை முட்டும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதிலும் கடைசியாக நம்ம சஞ்சு சாம்சன் சூப்பரான ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறார். கடைசியாக இவர் விளையாடிய போட்டிகளில், குறிப்பாக 3 போட்டிகளில் 80 ரன்களுக்கு மேல் எடுத்து சிறந்த உலகமகா அதிரடி பேட்ஸ்மேனாக உருவெடுத்திருக்கிறார் சஞ்சு சாம்சன். இதனால்தான் இந்த தொடரில் தொடர் நாயகனாகவும் சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அதுவும் நேற்று இந்த போட்டி முடிந்து தொடர் நாயகன் விருது சஞ்சு சாம்சனுக்கு கொடுக்கப்பட்ட போது அதை வாங்கிய சஞ்சு சாம்சன் தோனியிடம் அதை கொடுத்து அழகு பார்த்தார். இந்த ஒரு செயல் என்பது பலருக்கும் அதிர்ச்சியாகவும் பலருக்கும் சர்ப்ரைஸாகவும் இருந்தது. ஏனென்றால் இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் இருக்கும்போது, அதே சமயம் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இருக்கும்போதும் கூட இவர்களை விட்டுவிட்டு இந்த மேட்சை பார்க்க வந்த தல தோனியிடம் சென்று இவருடைய கொண்டாட்டத்தை இப்படி பகிர்ந்து கொண்ட இந்த ஒரு சம்பவம் என்பது பார்ப்பவர்களை மிரள வைத்தது. மேலும் ஏற்கனவே கடந்த போட்டியில் கூட மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கும்போது சஞ்சு சாம்சன் அப்போதே தோனியை பற்றி பெருமையாக பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த இறுதிப் போட்டியில் இவருக்கு கொடுக்கப்பட்ட தொடர் நாயகன் விருதை வாங்கியவுடன் தோனியின் கையில் கொடுத்த இந்த ஒரு சம்பவம் மேலும் பரபரப்பாக மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தொடர் நாயகன் விருது இவருக்கு கொடுக்கப்பட்ட போது இவர் அது குறித்து பேசியிருந்தார். அப்படி போஸ்ட் மேட்சில் பேசிய இவர் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் குறித்தும் பேசியிருந்தார். இதுதான் உச்சக்கட்ட ஹைலைட் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இந்த தொடர் முழுவதும் 321 ரன்களை இவர் எடுத்திருந்தார். இதனால்தான் இவருக்கு தொடர் நாயகன் விருது கொடுக்கப்பட்டது. ஆனால் இவரை விட அதிகமாக இந்த தொடரில் அதிக ரன்கள் எடுத்த பேட்ஸ்மேன் யார் என்றால் அது பாகிஸ்தான் வீரரான ஃபர்கான் என்ற பேட்ஸ்மேன் தான். இவர் இந்த தொடரில் 383 ரன்கள் வரை எடுத்திருந்தார். ஆனாலும் கூட ICCயின் விதிமுறைப்படி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் அணிகளில் எந்த வீரர் அதிக ரன்களில் இருக்கிறாரோ அந்த வீரருக்குத்தான் தொடர் நாயகன் விருது கொடுக்கப்படும். அதனால்தான் 321 ரன்கள் எடுத்திருந்த போதும் சஞ்சு சாம்சனுக்கு தொடர் நாயகன் விருது கொடுக்கப்பட்டது. அப்படியாக தொடர் நாயகன் விருதை வாங்கிய சஞ்சு சாம்சன் இது பாகிஸ்தான் வீரருக்கு செல்ல வேண்டியது என்றும், ஃபர்கான் என்ற வீரர் சிறப்பாக விளையாடியிருந்தார் என்றும் பாகிஸ்தான் வீரர் குறித்தும் பெருந்தன்மையாக பேசியிருந்தார் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனின் இந்த ஒரு பேச்சு என்பது இந்தியா நியூசிலாந்து அணிகளை தாண்டி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வைத்தது. இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், என்னதான் சஞ்சு சாம்சன் பாகிஸ்தான் வீரர் ஃபர்கானின் பேட்டிங்கை பற்றி பெருந்தன்மையாக பேசினாலும் கூட இந்த பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ஃபர்கான் இத்தனை ரன்களை அடித்திருப்பது என்பது, அதாவது இந்த 383 ரன்களை அடித்திருப்பது என்பது எந்தெந்த அணிகளிடம் என்று பார்த்தால் நமீபியா, நெதர்லாந்து, USA போன்ற கத்துக்குட்டி அணிகளுக்கு எதிராகத்தான் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ஃபர்கான் இவ்வளவு ரன்களை குவித்திருந்தார். ஆனால் நம்முடைய சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து போன்ற
ஜாம்பவான் அணிகளுக்கு எதிராகத்தான் இவ்வளவு ரன்களை குவித்திருக்கிறார். ஆனாலும் கூட பெருந்தன்மையாக சஞ்சு சாம்சன் கூறிய இந்த ஒரு விஷயம் என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதே சமயம் சச்சின் டெண்டுல்கர் பற்றியும் இந்த பேட்டியில் பெருமையாக பேசியிருந்தார். சச்சின் டெண்டுல்கர் போன்ற பேட்ஸ்மேன்களிடம் கற்றுக்கொண்ட விஷயம்தான் இப்போது எனக்கு கை கொடுத்தது என்றும் பேசியிருந்தார் சஞ்சு சாம்சன். அது மட்டுமில்லாமல் இதில் தமிழ்நாட்டு ரசிகர்களாகிய நமக்கும் கூடுதல் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்றும் காத்திருக்கிறது. ஏனென்றால் இன்னும் 20 நாட்களில் IPL போட்டிகள் தொடங்க இருக்கிறது. இந்த முறை CSK அணியில்தான் சஞ்சு சாம்சன் விளையாட இருக்கிறார். இந்த நேரத்தில் சஞ்சு சாம்சனின் ஃபார்ம் வந்துட்டு உச்சக்கட்ட ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் CSK அணிக்கு சஞ்சு சாம்சன் வந்திருப்பது என்பது CSK அணிக்கு அடித்திருக்கும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி செம்மத்தனமான ஃபார்மில் இருக்கும் சஞ்சு சாம்சன் CSK அணிக்காக களமிறங்கும் போது, குறிப்பாக தோனியின் வழிநடத்தலோடு CSK அணியில் இவர் களமிறங்கும் போது CSK அணியின் பேட்டிங் வரிசை என்பது எந்தளவுக்கு இருக்கும் என்பதை நினைத்தாலே மிரட்டலாகத்தான் இருக்கிறது. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே என CSK அணியின் பேட்டிங் வரிசை என்பது இப்போது யானை பலமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்த தொடரை பொறுத்தவரையிலும் சரி, இதற்கு முந்தைய தொடர்களை பொறுத்தவரையிலும் சரி, நம்முடைய சிவம் தூபேவும் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் கூட கடைசி நேரத்தில் சிவம் தூபே அடித்த அந்த ஒரு அதிரடி என்பதுதான் இந்திய அணிக்கு பாசிட்டிவாக மாறியது. ஏனென்றால் நேற்றைய போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்த போது இந்திய அணி அடித்த ஆரம்பகட்ட அதிரடிகளை வைத்து பார்க்கும்போது 300 ரன்களை இந்திய அணி தொட்டுவிடும் என்றுதான் எதிர்பார்த்தது. ஆனால் கடைசி நேரத்தில் 200 ரன்களை தொடுவதே கடினமாக இருந்த பட்சத்தில் நம்முடைய சிவம் தூபே அப்போது களமிறங்கி சிக்சர்கள் பவுண்டரிகளாக விளாசி 255 ரன்கள் வரை இந்திய அணியை கொண்டு சென்றார். ஆகவே சிவம் தூபேவும் இப்போது சிறப்பான ஃபார்மில் இருக்கிறார். என்ன ஒன்று, சஞ்சு சாம்சன் இந்தளவுக்கு ஃபார்மில் இருப்பதால் CSK அணிக்காக களமிறங்கி 2-3 போட்டிகளில் சஞ்சு சாம்சன் சிறப்பாக விளையாடிவிட்டார் என்றால் கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட்டை தாண்டி CSK அணியின் கேப்டன் பதவி என்பது சஞ்சு சாம்சனுக்கு செல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அந்தளவுக்கு CSK அணியின் கேப்டன் பதவியை வாங்கும் அளவுக்கு தகுதியாகத்தான் இப்போது சஞ்சு சாம்சனின் பேட்டிங் என்பது இருந்து வருகிறது. ஆக மொத்தம் தமிழ் ரசிகர்களாகிய நமக்கு நேற்றைய தினம் 2 விதமான கொண்டாட்டங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்று, இந்திய அணி உலகக்கோப்பையை கைப்பற்றியது என்பது. மற்றொன்று, இதன் மூலம் CSK அணி யானை பலமாக மாறியிருக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நேற்றைய போட்டியில் சஞ்சு சாம்சனின் பேட்டிங்கை பற்றியும் நம்முடைய சிவம் தூபேவின் பேட்டிங்கை பற்றியும், குறிப்பாக நம்ம சஞ்சு சாம்சன் செய்த இந்த ஒரு செயலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.